ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 823 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாமோட வெயிட் என்ன, அவ சைஸ் என்ன, அவ அடி என்ன, அவ அல்லக்கைங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து உசுர உற நிலைமைக்கு போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்போ எப்படியாச்சும் ப்ரூக்கை காப்பாத்தணும். தூக்கும் போது கை வெத்து ஹேண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா புடிச்சிருவான். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரூக்கு மாதிரியே ஒரு உருவத்தை அங்கிட்டும் இங்கிட்டும் கலெக்ட் பண்ணி எப்படியோ ரெடி பண்ணிடுவாங்க. பார்க்க எக்ஸாக்டா ப்ரூக்கு மாதிரியே தான் இருக்கும். இதை மாத்திட்டா பஞ்சாயத்து ஓவர், ஆனா அவ பார்த்துட்டா டண்டானக்கா தான். ப்ரூலிய தூக்கி அந்த மிரருக்கு சென்டர்ல வச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் இவங்களால ஈஸியா போயிட்டு வர முடியும். அவ இல்லாமல எங்கேயும் போக முடியாது. அவ உள்ளுக்குள்ள கதறிட்டு இருப்பா, கொய்யாலைகளா கையில மட்டும் மாட்டினீங்கன்னா அப்படி யோசிச்சு தொலைறேன், இளவு மண்டை வலிக்குது. சரி, இப்போதைக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. இனி ப்ரூக்கை ரெஸ்கியூ பண்ணா மட்டும் போதும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சு. முதல்ல போறது நம்ம சாப்பர். சத்தம் எதுவும் போடாம அப்படியே நைஷா போயிட்டு வந்துரு. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சாலே ஓடி வந்துரு. இன்னும் யோசிக்கலாம் வேண்டான்னு வார்னிங். போறேன், தட்டுறேன், தூக்குறேன், நீங்க கவலையே படாதீங்கன்னு அப்படியே பொறுமையா உள்ள என்ட்ராகி போவான். நல்ல வேலை எல்லாருமே மொடா குடிக்கார மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பொறுமையா போனா போதும்னு அவன் மேல பாத்துக்கிட்டே போனதுனால கீழே அவங்க அடிச்சு டேமேஜ் பண்ண கல்லெல்லாம் பார்க்காம விட்டுட்டான். அதுல ஒரு கல்லு தடிக்கி கண்ணா பின்னாடி முன்னாடியும் பின்னாடியும் கீழே விழ போவான். எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஐயோ விழுந்தானா ஒரே அடியா அடிச்சு காலி பண்ணிடுவாளேன்னு. நல்ல வேலை பேலன்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவான். இப்ப தாங்க உயிரே வருது. போடா பொறுமையா போ, எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி மட்டும் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி ரைட்டுன்னு அந்த பெட்டு கிட்ட போயிருவான். எப்பவுமே வராத தும்மலு இப்போ மூக்குக்குள்ள இழுத்து வருது. இவங்க வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. அவன் அப்படின்னு கடைசி எல்லைக்கே போயிடுவான். அதுக்கப்புறம் சாந்தமாயி, கைஸ் ஒன்னும் பதற வேண்டாம், யாம் இருக்க பயமேன், எவ்வளவு தூரம் வந்துட்டேன், அவனை காப்பாத்தாம விட மாட்டோமா, வந்துட்டேன்டான்னு அப்படியே முன்னாடி போய் நிற்பான். அடுத்த செகண்ட் அச்சுன்னு தும்மல் வரும். ஐயோ அவசரப்பட்ட மூட்டை அப்படியே மேல பாப்பான். பெரிய கை ஒண்ணு வரும். சாலா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி ஒரே அடி. நல்ல வேலை ஒரு ஜம்ப போட்டு அப்படியே மிரர் வேர்ல்டுக்குள்ள வந்து விழுந்துருவான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும், சம்போ சிவ சம்போ தான். மூஞ்ச பாத்தீங்களா எவ்வளவு பயந்து இருக்கான்னு. இதுக்கப்புறம் கன்ஃபார்மா இவன் போக மாட்டான். ஏன்னா சாவ நேர்ல பாட்டு மாட்டான். இனி அடுத்து யாரு போறான்னு பார்த்தா நம்ம கேரட். இது சேலஞ்சு 2. அவன் நம்ம சாப்பர் மாதிரி எல்லாம் தட்டு தடு மாதிரி எல்லாம் போல அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து ஒரே ஜம்ப் டைரக்டா பெட்லயே போய் லேண்ட் ஆயிருவா. சரி அவனை காப்பாத்திடலான்ட்டு பார்த்தா அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து. என்னன்னா அவன் மூக்குல இருக்க அந்த பபுள் பெரிய சைஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி சின்னதாகுது. அது வெடிச்சிருச்சுன்னா பிரச்சனை. அது வெடிக்காம எப்படியாச்சும் ப்ரூக்க போய் காப்பாத்தணும். அவன் என்ன பண்ணுவா, சின்னதாகும் போது ப்ரூக்கு கிட்ட போயிருவான். எல்லாத்துக்கும் சந்தோஷம், ஆஹா காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருவான்னு. ஆனா அந்த நார பையன் 3 கிலோ பிரியாணியை முழுசா தின்ன மாதிரி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அட ஏந்திரிங்க போதே அந்த பபுள் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த பபுள் தள்ளி விட்டு கீழே வந்து விழுந்துருவா. நல்ல வேலை யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்ட்டு மேல பார்த்தா அந்த கிளவுட் இவளத்தான் பாத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் அரை தூக்கத்துல. ஐயோ நம்மளத்தானே பாக்குறான் அப்படின்ட்டு பயந்து போய் தப்பிக்கிறதுக்காக பொம்மை மாதிரி சுருண்டு படுத்துக்குவான். அட சண்டாளி வேண்டாம், அவன் பிடிச்சான்னா உனக்கு சங்குதான்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல, அப்படியே கிடப்பா. அட வெறும் பொம்மை தானு சொல்லிட்டு நல்ல வேலை அது தூங்கிரும். சரி இந்த டைம் எப்படியாச்சும் காப்பாத்தியே தீரணும்னு வீரனோட போட்டு போவா. வழியில கல் இருக்கத மறந்து அதை தட்டி விட்டு அது ஒரு பெரிய கல்லை தட்டி விட்டு தம்முன்னு சத்தம் கேட்கும். ஐயா இந்த பூச்சி தொல்லை தாங்க முடியேன்னு தண்டரை வச்சு ஒரே அடி. செஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அவ்வளவுதான். இப்ப கேரட்டுமே பயங்கரமா பயந்து போயிட்டான். இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. இனி இவங்க போக மாட்டாங்க. சோ பெட்ரோ வேற வழி இல்ல, நான் தான் இந்த வேலையை முடிச்சாகணும்னு அவன் போலான்னு முடிவு பண்ணிட்டான். இதுதான் சேலஞ்சு 3. அவனும் எப்படியோ சத்தம் போடாம தட்டு தடுமாறி பெட்டுக்கு போயிட்டான். ப்ரூக்கு கிட்டையும் போயிட்டான். போனவன் டே நாய ஏந்திரின்னு எழுப்பிட்டு இருக்கும்போது பிக் மாம் அப்படியே திரும்பி படுப்பா. ஐயோ எழுப்பி விட்டுட்டோமோன்னு ஒரு பீதி. நல்ல வேலை இல்ல, கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். மூக்க பாத்தீங்களா காட்டியான தந்த மாதிரியே இருக்குது. திரும்பி படுத்துட்டா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ப்ரூக்க காப்பாத்தலான்னு பார்த்தா கையுமே லூசா தான் இருக்கும். சரி ஸ்விட்ச் பண்ணிடலான்னு சொல்லி ப்ரூக்க ஒரு சைடு புடிச்சுக்கிட்டான். அந்த பொம்மையை ஒரு சைடு கையில வச்சிருக்கான். இனி ஸ்விட்ச் பண்ணானா போதும், பஞ்சாயத்து ஓவர். ஆனா அதை ஸ்பீடா பண்ணணும். அதை பக்காவா மாத்திட்டு நேரா மிரர் வேர்ல்டுக்குள்ள ஜம்ப் பண்ணானா எல்லா பிரச்சனையும் ஓவர். எல்லாருமே இவனை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஏன் ப்ரூக்கே என்னைய காப்பாத்திட்டாரா நண்பா அப்படின்னு நம்மள பாராட்டி தள்ளுவான்னு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் கனவு. இனிதான் ஒர்க் அவுட் பண்ண போறாப்ல. சரி இமேஜின் பண்ண மாதிரி மாத்தலான்ட்டு பக்கத்துல போகும்போது மேல இருந்து கை ஒண்ணு வரும். வேற ஒண்ணும் இல்ல, பிக் மாமோட கை தான். ஓங்கி ஒரு குத்திட்டு திரும்புவான். நல்ல வேலை பார்த்தான், அதனால ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். இல்லன்னா சாணி சட்னி தான். அந்த டைம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவ கையில இருந்த ப்ரூக்கு மேல இருந்து கீழே வந்துருவான். அட கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சா கூட பஞ்சாயத்துல வாடான்னு சொன்னா பொறுமையா நடந்தீங்க வந்துருவான். அப்பவுமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்ப நவி நான் போய் பாத்துக்கிறேன்னு சேலஞ்சு 4. அவ வேகமா ஓடி போய் அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு டே ப்ரூக்கே
புரூக்கே ஏந்திரா கண்ணா வெடிந்திருத்துன்னு அப்படியே கண்ணை திறந்து பாப்பான். அந்த மூதேவி அவளை மட்டும் பார்த்தா பரவாயில்லையே, பின்னாடி அவன மாதிரியே இருக்க இன்னொரு உருவத்தை பார்த்த உடனே என்ன மாதிரி இருக்கான்னு கேக்கல, ஐயோ பேயே அப்படின்னு காட்டு கத்துவான். அவன் கத்துறத பார்த்துட்டு நமியை கத்துனதுனால சத்தம் கேட்டு பிக் மாம் எந்திரிச்சிருவான். அவன் என்ன நினைச்சிட்டான், மறுபடியும் அந்த தான் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்குன்னு அந்த சூரியனை புடிச்சு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பா. யாய் நைட்டு நேரம் இனி தூங்க விடாம உஷரையா வாங்குற உடனே நான் கொல்லாம விட மாட்டேன்னு இவங்க 2 பேரும் அங்க மாட்டிட்டு இருக்காங்க. பார்த்துட்டானா சங்கு கன்ஃபார்ம். அவன் என்ன பண்ணுவா, அதை யூஸ் பண்ணியே நெருப்பு வச்சு கரெக்டா நம்மளால எங்க இருக்காங்களோ அங்கதான் அடிப்பான். ஈன்னு நினைச்சிட்டு அப்பதான் நம்ம ஜிம்பை என்ட்ரி கொடுத்து அவங்க 2 பேத்தையுமே அலேக்கா தூக்கிட்டு வந்துருவான். ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்தாச்சு. அத்தனை பேத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரம் அவ பெட்ரூமை காட்டுறாங்க. நெருப்பு கப 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 கபன்னு எரிஞ்சுட்டு இருக்குது. அவ்வளவு நெருப்பு எரியுது. அந்த நிலைமையிலேயே எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா பாருங்களேன். ரூக்கோட பொம்மை தான் இப்ப அங்க கிடக்குது. எடுத்து பார்த்துட்டு செத்துட்டாலும் விட்டாலும் விட்டுருவான்னு நான் நம்புறேன். பாப்போம் இதனால என்னென்ன கலவரம் வருதுன்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியா காட்டுறாங்க. அவன் ஒரு வழியா பசிலேயே நடக்க முடியாம நடந்து எங்க வரணுமோ ஒரு வழியா அங்க வந்துட்டான். அடிச்சு போட்டவங்க யாரையும் அங்க அள்ளிட்டு போக கூட ஆள் இல்ல, எல்லாம் மலையில தான் கிடக்குறாங்க போல. அப்படி நம்ம லூஃபி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து எவனோ பாஞ்சு வந்து ஒரே குத்து அப்படியே திருச்சு போய் விழுவான். அடிச்சது இந்த தடிமாட்டு பாயதான். உடனே டே என் வழியில குறுக்க வராதேன்னு லூஃபி போய் ஓங்கி ஒரு குத்து வைப்பான். ஆனா அவன் அப்படியே உள்ள இழுத்து ஒரு தள்ளுவான். வந்த வேகத்துல லூஃபி ரிட்டர்ன் போயிருவான். வீக்கா இருக்கவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா அவனுக்கு பெரிய பிஸ்தா. சரி அதே நேரம் நம்ம சஞ்சய் லூஃபிய பாக்குறதுக்காக அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்கும் போது அவன் சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது ஒரு நாய் வந்து உசுர வாங்குமே, அதே மாதிரி இப்ப வந்து உசுர வாங்கும். அவன் அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். எல்லாம் கேட்டுக்கப்பா, இது உனக்கு இல்ல, என்ன நம்பி எனக்காக அங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்காக கொண்டு போறேன், அதனால கொஞ்சம் சைலண்டா இருந்த உடனே குலைக்கும். ஆட்டங்கொப்பம் தன்னான தாமரை மரணியில தக்காளி முழுங்க சொல்லிக்கிட்டே இருக்க லந்தா பண்ணிட்டு இருக்க, அப்படி ஓரம்போ அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவான். அங்க லூஃபி இருக்க நிலைமைக்கு கம் கேட்லிங் அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணலாமா, ஏதோ அவனோட பாடிக்கு சோப்பு போட்டு விட்ட மாதிரியே ஒரு பீலிங்கு. வேற வேற இவ்வளவுதான் வாஸ்டா எல்லாம் ஆஹா ஓஹான்னாங்க. என்னடா என்ன மலைக்கு குளிப்பாட்டி வரியா, எனக்கு குளிக்கிறதே பிடிக்காதுமா. பசுக்கான்னு பாஞ்சு வந்து ஒரு குத்து கை உள்ள நல்லா மாட்டிக்கிச்சு. எது அவன் பாடிக்குள்ள. லூஃபி தான் இது வரைக்கும் அவன் பாடிக்குள்ள எல்லாத்தையும் அமைக்கி சீனை காமிச்சிருக்கான். இப்ப அவனையே ஒருத்தன் உள்ள அமைக்கி ஒரு தள்ளுவான். மறுபடியும் வந்த வேகத்துல பையன் பிளையிங். இப்ப வீக்கா இருக்கான்ல, அது தெரியல அவனுக்கு. தூக்கி போட்டு அடின்னு அடிச்சு விளையாண்டுகிட்டு இருப்பான். இவனை மறுபடியும் தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணுவாங்களா, அவன் வரமாட்டான். நான் சஞ்சய மீட் பண்ணும், ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, என்ன கடுப்பா எத்தாதான்னு பாட்டுக்கு நகர முடியாம நகர்ந்து போவான். அந்த தடிமாட்டு பையன் ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி முதுகிலேயே ஓங்கி ஒரு மிதி. நம்ம பையன் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸை இழந்துகிட்டு இருக்கான். இன்னும் இப்படி ஒரு அடி அடிச்சானா, ஆனாலும் அவன் கையை அந்த புல்ல புடிச்சுக்கிட்டு விடுற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் நம்ம லூஃபியால சண்டை போட முடியுமான்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள சஞ்சய் அங்க வந்துடுறானா இல்ல லூஃபிய கம்ப்ளீட்டா மட்ட பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் வரானான்னு எந்த சோகமான நிலைமையை அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க முடியும். டாடா.